தப்பா பண்ணேன். வந்தது வரே மாறு மாறுங்கற. சாமான் எல்லாம் எடுத்து வைங்க. ஏப்பா கருப்பு கூட குறுக்க போயிருச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, இப்ப நான் என்னத்த பண்ணேன்னு சொல்லி நீங்க தப்பா பேசுறீங்க. என்ன வந்தது வரே மாறு மாறுங்கறீங்களே, அந்த மாறுல எத்தனை மாறுங்க கேட்கலாம். ஏன் நான் சொல்ற மாறு வேற, நீங்க சொல்ற மாறு வேறடா. நீ என்ன சொல்ற? நான் சொன்னது ரெண்டே மாறு. ரெண்டு மாறா? என்ன மாறு சொல்லு. நான் சொல்றது தாய் மாறுகளே, தந்தை மாறுகளே. ஆமா, அந்த மாறு சொல்லு. நீங்க எந்த மாறு சொல்லுங்க? நாங்க விளக்க மாறு. என்ன விளக்க மாறு? ஏன் அண்ணே விளக்க மாறு? விளக்கமத்தை பத்தி யாபகப்படுத்தாதீங்க. ஏன் விளக்கமத்தால அடி வாங்கி விளக்கமாறு மாதிரி போனதே. அப்படியா? ஆமா. எக்கா பிளாட் 99 பிளாட் உட்காருங்க. அக்கா உட்காருங்க. டச்சு செல்லு வேற. அப்ப எல்லாருமே இப்போ டச்சு செல்லு தான். ஆமா, டச்சு செல்லு இல்லைன்னா உலகமே இல்லாத மாதிரி ஆகி போச்சு போல. ஒரு விஷயம் தெரியுமா? எப்ப இந்த டச்சு செல்லுன்னு ஒண்ணு வந்துச்சோ அப்பவே புருஷ முண்டாட்டிக்கு ஒற்றுமை இல்லாம போச்சு. எப்படி சொல்றீங்க? உண்மையிலுமே அதுதான். இப்ப பாத்தீங்கன்னா புருஷனுக்கு ஒரு டச்சு செல்லு, பொண்டாட்டிக்கு ஒரு டச்சு செல்லு, பிறந்திருக்க புள்ள 1.5 வயசு தான், அதுக்கு ஒரு டச்சு செல்லு. ஆமா, இப்படி டச்சு செல்லு சொல்லி டச்சுன்னு இப்ப டச் இல்லாம போச்சு குடும்பமே. ஆமா, புருஷ முண்டாட்டிக்குள்ள ஒற்றுமை இல்லாம போச்சு. காரணம் என்னன்னு கேளு. என்ன? அப்ப எல்லாம் புருஷ முண்டாட்டி எல்லாம் பொண்டாட்டிய புருஷன்காரன் கூப்பிட்டு சொன்ன தண்ணி கொண்டாடி அப்படின்னு சொல்லி அப்பெல்லாம் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்புறம் இப்பெல்லாம் மெசேஜ் ஒன்லி. மெசேஜா? ஆமா, தண்ணி கொண்டு வா அங்க போயிடும். ஆமா, அங்க இருந்து பக்கத்துலதான் இருக்குது, எடுத்து குடிச்சுக்கடா இடுவட்ட போயிடும் அங்க இருந்து. இப்படி சொல்லிட்டு மெசேஜ்லயே உலகமாயி போச்சு. ஆமா, இப்ப என்ன ஆகி போச்சுன்னா டச்சு செல்லு சொல்லி புருஷ முண்டாட்டிக்குள்ள இந்த டச்சே இல்லாம போச்சு. ஆமா, இவங்க எதை தடவை டச் பண்ணணுமோ அதை டச் பண்றது இல்ல. ஆமா, இவங்க செல்ல பூரா டச் பண்ணிட்டு இப்ப அடுத்து அவன் முண்டாட்டி அடுத்து டச் பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? இப்படிதான் போல ஆகி போயிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டுல அப்படியா? நம்ம வீட்டுல எல்லாம் அப்படி இல்ல. அப்புறம் என் முண்டாட்டிக்கு டச் செல்லே வாங்கி கொடுக்கறது இல்ல. சரிண்ணே, பூரா பட்டன் செல்லு மட்டும்தான். சரிண்ணே. ஆமா, சரி, அது மாதிரி இல்லாம என்ன விட்டேன் விளக்கமா செஞ்சு யார் வாயிலடா வார்த்தைய வாயில விட்டேன். பக்கம் மேல இசைத்துக் கொண்டிருக்கும் இசை கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி.